பாது யார் இது புது நம்பரா இருக்கு? ஏய், என்ன உள்ள போய் பாரு. வந்து பாரு. அட பாவி, நூடுல்ஸ் வீடியோ பார்த்தா பண்றானா அவன்? ஏடி, இவன் ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்தான், பெரிய செஃப்னு உங்க அக்கா சொன்னாங்க. நூடுல்ஸே வீடியோ பார்த்தா சமைக்கிறான். இவனே வேக வைக்காத வெறும் காய்கறி தான் சமைச்சிட்டு இருக்கான். அதுக்கே வீடியோ பாக்குறானா? அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாதவனடா இவன். நமக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நல்லா சமைச்சு போடுறவனா இருப்பான் போலன்னு பார்த்தா சரியான ஃப்ராடா இருக்கான். முதல்ல அவன் எந்த ஹோட்டல்ல இருந்து வந்து வேலை பாக்குறன்னு ஃபர்ஸ்ட் கேளு. ஏதோ ஈசிஆர்ல ஷீலா பேலஸ்ல வேலை பார்த்ததா சொன்னாங்க. சரி, அப்போ நீ அந்த ஹோட்டலுக்கு உடனே கால் பண்ணி இந்த ஆளோட பேரை சொல்லி இவன் அங்கதான் வேலை பார்த்தான்னு ஃபர்ஸ்ட் விசாரியேன். அந்த ஹோட்டல் மூடிட்டாங்கடி. சரி இரு. தேங்க்ஸ். என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு பேர்ல எவனுமே அங்க வேலை செய்யலன்னு சொல்றாங்க. இவன் பெரிய ஃப்ராடா இருப்பான் போலயே. என்ன நோக்கத்துல கண்மணி அவனை வேலைக்கு சேர்த்திருப்பா? இத உடனே அத்தை கிட்ட சொல்லி பிரச்சனையாக்கி இவனை வெளியே துரத்துறேன். அவனை பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தது இல்லாம பச்சை காய்கறி சாப்பிட சொல்லி மொத்த ஃபேமிலியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். கேட்டா நியூட்ரிஷனிஸ்டா. அதுவும் எங்க அப்பா பெரிய மனுஷன், வாய் விட்டு அழுக முடியாத குறைய சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவனா என் கையால் அடிக்கூடாது. அத்தா, இரு, என்ன பண்ற? ஏன் இதுல கண்மணி சம்பந்தப்பட்டிருக்கா? உடனே இத சொன்னா தப்பாயிரும். இல்ல சொல்ல கொடுக்கவும் கூடாது. பொண்ணுங்க எல்லாம் சாதிக்கணும், சமையல் கட்டை விட்டு வெளியில வரணும், இப்படி எல்லாம் சொல்றது கரெக்ட் தான். ஆனா எத்தனை உயரத்துக்கு போனாலும் அந்த பொண்ணுக்கு அவ வீட்டு சமையல் கட்டும் அவ மனசுல பதிஞ்சிருக்கும். பொண்ணுங்கிறவ ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்கு ஆணிவே பொறுப்பு. ஒரு வீட்டோட இதய துடிப்பு அந்த வீட்டோட சமையலறைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய பொறுப்பை தாங்குற ஒரு பொண்ணுக்கு அடிப்படையிலேயே எவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் சொல்லு. இரா, கோடி கோடியா சம்பாதிக்கிறது ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம்தான். ஆனா தன்னோட வீட்டுல தன் சமையல பாராட்டி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். சாப்பாடு போடுறது தாய்மைன்னு சொல்லுவாங்க. எந்த நாட்டுல எந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாலும் யாராவது கொஞ்சம் பரிவா நமக்கு சோறு போட்டாங்கன்னா எங்க அம்மா கையில சாப்பிடுற மாதிரியே இருக்குன்னு தானே சொல்லுவோம். அப்படிப்பட்ட தாய்மை நிறைஞ்சதுதான் சாப்பாடு. என்னாச்சு? இந்த நேரத்துல குறுக்க போனா அத்தை யாருக்கு என்னன்னு பார்க்க மாட்டாங்க. நான் வேலைக்கு சேர்த்த ஷெஃப்பை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க? அவங்க காரணம் இல்லாம அடிக்க மாட்டாங்க கண்மணி. அத்தை சைலண்ட் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம். என்ன வேலை? என்ன வேலை செய்றீங்க? ஒரு சத்தம் வந்தது அப்படியே கூத்திடுவேன்.
சமையலா சமையலா பண்ற நீ பண்ற சமையலா? உன்னால என்ன இது? மாமா பாருங்க மாமா, இத்தனை நாளா சமைச்சு போட்ட ஷெஃப என்ன ஏதுன்னு சொல்லாம இவங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. வள்ளி, எதுக்காக அவனை அடிச்சிட்டு இருக்க? அது அவங்கிட்ட கேளு. டேய், என்னடா என்ன தப்பு பண்ண? நான் ஒரு தப்பு பண்ணலைங்கய்யா. பொட்டுக்களை தின்னங்கய்யா, அதுக்கு போய் அடிக்கிறாங்கய்யா. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பொட்டுக்கடலை தின்னதுக்கெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சமையல்காரருக்கு இந்த உரிமை கூட இல்லையா என்ன? இது என்ன கொலை குத்தமா என்ன? வள்ளி, நம்ம வீட்டுல எத்தனையோ பேர் சாப்பிடுறாங்க, தானம் தர்மம் பண்றோம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கெல்லாமா போய் அவனை அடிப்ப? நான் அவன் வயித்து பசிக்காக நம்ம வீட்டு சமையல் கட்டியே முழுங்கி இருந்தாலும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா இவ இருக்கல, இவன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு நீயே பாரு. மரா காட்டுறாத. டேய், இல்ல பேசாம. காட்டு நீங்களே பாருங்க.